ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயா அவர்களின் திரைப்படங்களை தொடர்ந்து நம்ம திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 8வது ரிலீஸ் ஆன நெஞ்சிலே துணிவிருந்தால் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சிவப்பு மல்லி ஒரு சூப்பர் ஹிட் மூவியா அமைச்சதுனால அடுத்த படத்தை எஸ் சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. சங்கர் கணேஷ் மியூசிக்ல விஜயகாந்த், சொப்னா, கவுண்டமணி, சங்கிலி முருகன் ஒரு பெரிய பேக்கேஜோட இந்த படம் வெளிவருது. இந்த படத்துல விஜயசாந்தி அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பண்ணையாரு வழக்கம் போல ஒரு ஊர்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரையே கட்டி வச்சிருப்பாரு. கட்டி வச்சிருப்பாருன்னு என்ன சொல்றது, அடிமைப்படுத்தி வச்சிருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு கொலை விழுந்துரும். அந்த கொலைக்கு காரணம் இவருதான், விஜயகாந்த் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க. அவங்களும் இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சிறு வயசா இருக்கும்போது அவர் போய் ஒரு வைத்தியரோட கையை வெட்டிடுறாரு. அதாவது கவுண்டமணி அவரோட கையை வெட்டிடுறாரு. அதுக்காக ஜெயில இருந்துட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாரு. வரும்போது இந்த ஊர்ல கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு, எதிர்த்து பேசுனா நம்ம வெட்டிடுவாருன்னு சொல்லிட்டு விஜயகாந்தை பார்த்து அந்த ஊருக்காரங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஆல்ரெடி பண்ணையார் முதற்கொண்டு எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஊர்ல இருந்து ஒரு டாக்டர் அம்மா வருவாங்க அந்த ஊருக்கு புதுசா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் விஜயகாந்த் பழைய சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிடிச்ச பொண்ணா இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு இவருக்கும் ஒரு காதல் வந்துடும். அப்புறம் பண்ணையாரோட பொண்ணு ஒரு வாத்தியாரோட பையன் லவ் பண்ணுவாரு. அந்த காதலை சேர்த்து வைப்பாங்க. அப்போ வாத்தியார் அவங்க பையன் கொல்லப்படுவாரு. அப்புறம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அப்புறம் யார் செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள பழி தீர்க்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சங்கிலி முருகன் அவர்கள் வில்லனா நடிச்சிருப்பாரு. வைத்தியரா கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல காளிமுத்து அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பூந்து விளையாண்டுருப்பாரு. அப்புறம் சொப்பனா டாக்டரமா வருவாங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனா எல்லா கேரக்டர்ஸும் இந்த படத்துல ஒரு விதமான சூப்பரா தான் நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அதிகமா அவர் புகைப்பிடிக்கிற காட்சியில விஜயகாந்த் அவர்கள் நடிச்சதுனாலே என்னன்னு தெரியல. இந்த படம் ஒரு அளவுக்கு ஓடின படம் தான், இல்லைன்னு சொல்ல, ரொம்ப பிரமாதமா ஓடின படம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆவரேஜான படங்கள் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. எஸ் சந்திரசேகர் இயக்கத்துல இந்த படம் ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் தான் ஆச்சு. ஆனா கலவையான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த படம் 1981 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நீங்க விருப்பப்பட்டா கண்டிப்பா விஜயகாந்த் லிஸ்ட்ல இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அப்ப அவரேஜா போன படங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது சூப்பர் ஹிட் படமா நம்மளுக்கு தெரியும். கேப்டன் அவர்கள் நடிச்சதுனாலே இந்த படம் நம்ம விரும்பி பாக்குறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. பாடல்கள் கேட்கும்படியா இருக்கும். இந்த படத்துல ஃபைட் சொல்லவே தேவையில்ல. பீலி சிவம் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு சப்போர்ட்டிங் கேரக்டரா. அவருக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த ஃபைட் உண்மையிலே சூப்பரா இருக்கும். அப்புறம் போல மியூசிக் அருமையா இருக்கும். எல்லாமே இந்த படத்துல பர்ஃபெக்டா இருக்கும். மனோரமா ஆட்சியை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கவுண்டமணி ஃபேரா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தரமான ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாரு டைரக்டர். அது போல இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.